இன்னைக்கு நாம ஜெயின் ரிசோர்ஸ் ஐபிஓ, சோலார் வேர்ல்ட் ஐபிஓ, இபேக் ஐபிஓ, ஆனந்தரிதி ஐபிஓ போன்ற இந்த ஐபிஓஸ் எல்லாத்தோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன? இந்த ஐபிஓல லிஸ்டிங் எண் எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஐபிஓல அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? இவங்களோட லிஸ்டிங் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓஸை வந்து அலாட்மெண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு செல் பண்ணலாமா? இல்ல வந்து ஹோல்ட் பண்ணலாமா? போன்ற விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஐபிஓஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் வேர்ல்ட் ஐபிஓ பார்ப்போம். இந்த ஐபிஓ ஓவராலா வந்து 68.49 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இல்ல ரீட்டைல் கோட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா 51.69 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதில் நல்ல ரீட்டைல் கோட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ QAB கோட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா 74.24 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஹை நெட்வொர்க் இன்வெஸ்டர்ஸோட 68.21 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 12% வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ரீவியஸ் கிரே மார்க்கெட் பிரீமியம் 15% பக்கம் இருந்துச்சு. அதிலிருந்து குறைவாக தான் தற்போது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லிஸ்டிங் எண் வந்து பார்த்தீங்கன்னா 5லிருந்து 10%க்குள்ளே இருக்க சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஸோ மேக்ஸிமம் 10%க்கு தான் இருக்கு சான்சஸே இருக்கு மேக்ஸிமமே. ஸோ இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படி இருக்குன்னா 517 அப்ளிகன்ஸில் ஒருத்தருக்கு தான் இந்த ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் என்ன அந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை. பட் ஏன்னா இது எப்படி அப்படின்னு சொல்லி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஐபிஓவில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரீட்டைல் கோட்டாக்கு வெறும் 10% தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்போது 10% தான் ஒதுக்கியிருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ரீட்டைல் கோட்டாவில் நல்ல சப்ஸ்கிரிப்ஷனும் ஆயிருந்தது. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாக்கு அலாட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே டஃபாக தான் இருக்கும். ஸோ ரீசன் வந்து 10% ஒதுக்கிறதுனால தான். ஸோ இந்த ஐபிஓட லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஐபிஓவில் உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சோலார் கம்பெனி அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல க்ரோவாக இருக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்துட்டு லாங் டேர்ம் மீன்ஸ் ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி இருக்கீங்கன்னா மட்டும் லாங் டேர்ம் கன்சிடரேஷனில் வைக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் லிஸ்டிங் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் ஷேர்ஸ் நீங்கள் விற்றுட்டு 40% ஹோல்ட் பண்ணலாம். பட் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்டர் மீன்ஸ் 2 or 3 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஐபிஓவில் நல்ல க்ரோத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெரோ எஜுகேஷன் ஐபிஓ. இந்த ஐபிஓ ஓவராலாக வந்து 23.2 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. QAB கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 37.19 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஐபிஓவில் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8.2 இருந்தது. தற்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8% ஆகிட்டு இருக்கு. பெரிய எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. இந்த ஐபிஓவில் பெரிய லிஸ்டிங் இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ 3 to 5% தான் இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 92 அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ லிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜினா உங்களுக்கு இது கிடைச்சா இந்த ஐபிஓ வந்துட்டு செல்ஃப் லிஸ்டிங் டே செல் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சசகாய் ஐபிஓ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இதில் ரீட்டைல் கோட்டா வந்து 9.46 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. QAB இன்வெஸ்டர்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. 199.49 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா QAB கோட்டா வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் பெரிய GMP வித்தியாசம் இல்லை ப்ரீவியஸ் இருக்கும். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 12.3% வந்து லிஸ்டிங் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு GMP இண்டிகேட் பண்ணுது. 12.3% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 10%க்குள்ள வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து ரீட்டைல் கோட்டாக்கு ஸோ 95 அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷனுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக செல் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் அவங்க ஃபினான்ஷியல்ஸை வந்துட்டு ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரிதி ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து 21.83 டைம்ஸ் வந்து ஓவராலாக ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ரீட்டைல் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.11 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. QAB இன்வெஸ்டர்ஸ் வந்து 46.25 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து ஒரு 21 டைம்ஸ் தான், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஐபிஓட GMP ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா 9.42% இருந்தது. தற்போது வந்து லேட்டஸ்ட் GMP 7.25% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5%. ஸோ இது 3 to 5%ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மேபி டஃப்பாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஐபிஓவில் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் ஏன் இந்த GMP எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் எல்லா ஐபிஓக்குமே குறைய சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ
ஸோ இதில் அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து 51 அப்ளிகேஷனுக்கு ரீட்டைல் கோட்டாவில் 51 அப்ளிகேஷன்ஸில் ஒரு அப்ளிகேஷனுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ லிஸ்டிங் டேல இந்த ஐபிஓவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சா ஒரு டீசெண்டான கெயின்ஸ் கிடைச்சா அது வந்து செல் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ஆனந்த் ஐபிஓ, ஜெரோ எஜுகேஷன் இந்த மாதிரி இந்த 4 ஐபிஓஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26 வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி வந்து செப்டம்பர் 27 அன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபேக் ப்ரிஃபர்ப் ஐபிஓ வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஓ வந்து ஓவராலாக வந்து 3.14 டைம்ஸ் தான் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐபிஓ மேலே ஃபோக்கஸே வைக்கல. ஸோ QAB இன்வெஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ரீட்டைல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1.74 டைம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ஐபிஓவை ரீட்டைல் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குது. இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கிராமர் ப்ரீமியம் நல்லாவே பார்த்ததே தெரியுது. 7.35% ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு ப்ரீவியஸாக. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐபிஓ மேபி எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் கூட, அதாவது நெகட்டிவ் ரேட், அதாவது நீங்கள் 14,500 அது மாதிரி போட்டிருக்கீங்கன்னா அதோட குறைவான அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நல்லா இருந்துச்சுன்னா மார்க்கெட் சிச்சுவேஷன் ஒரு 4% வரைக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த 4% கூட கிடைக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜி வந்து சப்போஸ் இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர், இது வந்து ஒரு பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா பெட்டர், வித்துறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா BMW வெஞ்சர்ஸ் ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாவை தான் முழுசாக நம்பியிருந்தாங்க. 75% ரீட்டைல் கோட்டாக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ரீட்டைல் கோட்டா ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் கூட ஆள் கிடையாது. இது நல்ல சான்ஸ் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணிட்டு எனக்கு அலாட்மெண்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் அலாட்மெண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆச்சுலாம் பார்க்கவே வேண்டியதில்லை. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐபிஓ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிரும். ஸோ எந்த கவலையும் வேண்டாம். QAB கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 3.09 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ லேட்டஸ்ட் GMP ₹2 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் GMP வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஐபிஓ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பெரிய லிஸ்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ சப்போஸ் ஒரு வேளை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஐபிஓ கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ கிடைக்காம இருக்க வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் தான் வந்து இந்த ஐபிஓ லிஸ்ட்டாக இருக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு கிடைச்சதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும்போது வித்துறது பெட்டராக இருக்கும். இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து பார்க்க வேண்டியதில் அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் கிடைச்சிடும். ஸோ லிஸ்டிங் டே ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லிட்டோம். இந்த ஐபிஓ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயின் ரிசோர்ஸஸ் ஐபிஓ. இந்த ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா 16.76 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. நம்ம இந்த இபேக், ப்ரிஃபேப் மற்றும் BMW வெஞ்சர்ஸ் இந்த 3 ஐபிஓவில் இந்த ஐபிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஏர்லியர் அனலைசிஸில் பார்த்துருந்தோம். ஆனால் அது நேர்மாறாக நடந்திருக்கு. 16.76 டைம்ஸ் தான் ஓவரால் ஆயிருக்கு. ரீட்டைல் கோட்டாவே பார்த்தீங்கன்னா 3.81 டைம்ஸ். QAB இன்வெஸ்டர்ஸும் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. 26.67 டைம்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ இந்த 3 ஐபிஓ பற்றியும் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த 3 ஐபிஓஸ்லையுமே வந்து லேட்டஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை. ஸோ லேட்டஸ்ட் GMP 1.51 பார்த்தாலே தெரியுது ப்ரீவியஸ் GMPயோட எவ்வளோ கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இந்த ஐபிஓ ஃப்ளாட் இல்லைன்னா வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் வந்து அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வேலை ஏதோ பாசிட்டிவ்னஸ் இருந்தால் மேக்ஸிமம் 5% தான் வரக்கான சான்சஸ் இருக்குது. இதில் ரீட்டைல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 38 அப்ளிகன்ஸில் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ஐபிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் அலாட்மெண்ட் ஆச்சு இல்லைன்ட்டு. அதில் 2 ஐபிஓக்கு நீங்கள் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ண தேவையே இல்லை. அப்ளை பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட கிடைச்சிடும். ஸோ இந்த ஜெயின் ரிசோர்ஸ் ஐபிஓ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த ஐபிஓஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஐபிஓஸ் எல்லாத்துலேயுமே வந்து லிஸ்டிங்கை நான் கம்மியாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் அதுதான். மார்க்கெட் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஐபிஓஸ் வந்து மொத்தமாக வந்து ஒரே டைம் பீரியடில் வந்து குவிஞ்சுது. இவங்க வந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து ஃபேவரபுளாக இல்லாமல் போச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓஸில் வந்து ஏர்லியர் எக்ஸ்பெக்டேஷன் GMP எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஹையாக இருந்துச்சு நிறைய ஐபிஓஸில். ஆனால் இந்த ஐபிஓஸில் எதுலேயுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லிஸ்டிங் அமைய போகிறது இல்லை. ஆல்ரெடி லிஸ்டான ஐபிஓஸ்லையுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐபிஓஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லிஸ்டிங் அமையல. ஸோ லிஸ்டிங் அன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லா பெரிய பெரிய ஐபிஓஸ்லாம் வந்துட்டு நல்லா லிஸ்டிங் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து கிடைக்காதவங்களாம் வந்து பயங்கரமாக அதை சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஐபிஓஸ் எதுலையுமே ஆகக்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த லிஸ்டிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வாலட்டைலாக வந்து மோஸ்ட்லி இருக்கும் லிஸ்டிங் டே அன்றைக்கெல்லாம்.
ஸோ இந்த ஐபிஓஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏர்லியர் பார்த்த மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடரேஷனுக்கு பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஐபிஓஸ் இருந்ததுன்னா அவங்க ஃபினான்ஷியல்ஸை பார்த்துட்டு கன்சிடரேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐபிஓஸ் எதுலேயுமே வந்து ரொம்ப பயங்கரமான லிஸ்டிங், அதாவது 20% மேலே 25% மேலேன்னு சொல்லிட்டுலாம் எந்த ஐபிஓஸ்லையும் லிஸ்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து மிகவும் கம்மி. நீங்கள் இதில் எந்தெந்த ஐபிஓஸை அப்ளை பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ ரொம்ப பெரிய வீடியோ இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட சல்யூட். இந்த சேனலில் நீங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சேனல் நீங்கள் புதுசாக தான் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.